முடிஞ்சா முடிப்பேன், இல்லைன்னா வந்து அடுத்த செமினார் தான் கண்டினியூஷன். ஓகே, இது வந்து என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து நாய் வளர்த்தாரு. அந்த நாய் என்ன பண்ணுமா, போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல வந்து கரெக்டா திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து போயிட்டு விலையெல்லாம் எடுத்துக்கிட்டு பில்ல கட்டிட்டு கிரெடிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு டிராவல் நின்றுட்டான். அப்ப இவருக்கு வந்து ஒரு சந்தேகம், யாரு இந்த கடைக்காரருக்கு ஒரு சந்தேகம், என்னது இது இந்த நாய் வந்து கிரெடிட் கார்டு காசு கட்டுது, கரெக்டா ஷாப்பிங் பண்ணுது அப்படின்னு பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாராம். அப்ப டிராவலர் கரெக்டா நிக்குது. அப்ப டிராவலர் முடிஞ்சோன்னா கரெக்டா இருந்தா அப்புறம் பஸ் கரெக்டா ஏறுது. பஸ்ல ஏறி போயிட்டு ஓனர் வீட்டுக்கு போனுச்சு. ஓனர் வீட்டுக்கு போனோன்னு என்னாச்சுன்னா பெல் அடிச்சிச்சு. பெல் அடிச்சோன்னா அந்த ஓனர் வெளியே வந்துட்டு அந்த நாயை என்ன பண்றது கொட்டுனாராம் தலையில. அந்த பின்னால சூழ்நிலை ஓனர் போனார்ல, அவர் பார்த்தவர் கேட்டாரா, என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்து பஸ் எல்லாம் ஏறி கொண்டாந்து பொருளை கரெக்டா கொடுக்குது, நீ போய் தலையில கொட்டுறி அப்படிங்கிறதுக்கு, இல்ல அதுக்கு தெரியும் தானே நான் தூங்கிட்டு இருக்கேன்னு, நேரங்களுக்கு பெல் அடிக்க கூடாதுல, என்ன டிஸ்டர்ப் பண்ணுதில்ல அப்படின்னா. அது என்ன மோரல் சொன்னா, you cannot make everyone satisfied. You cannot make everyone satisfied. யாரையுமே வந்து இந்த பிசினஸ் சரி எப்பயுமே வந்து யாரை வந்து சாட்டிஸ்பேக்ஷனா நீங்க ஆக்க முடியாது. ஓகே, அவங்களா சாட்டிஸ்பேக்ஷனா ஆக்கினாதான் வந்து இந்த பிசினஸ் பண்ணுவாங்க, லைஃப்ல முன்னுக்கு வர முடியும். ஓகே, 100% நம்ம கொடுக்க முடியாது. இந்த செமினார் கூட வந்து சில குறைகள் இருக்கும். எப்பயுமே வந்து வரும்போது நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா தானே உட்காந்துருக்கீங்க. போகும்போது வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் எந்த ஒரு எது உங்களுக்கு பிடிக்காதுன்னா கூட அந்த படிக்கட்டுல நடந்து போகும்போது எல்லாத்தையும் வீசிட்டு கடைசி படிக்கட்டுல ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வீட்டுக்கு போங்க. அப்பதான் அது உங்களுக்கு வந்து சேரும் பலன். ரைட்டா? ஓகே.